woman. அவனை கூட்டிட்டு போ. அவனும் ஐஸ் ஆயிட்டானா நமக்கு எந்த லீடும் கிடைக்காது. நான் பாத்துக்கிறேன். அவங்க கேரட் மூக்க பிடுங்கினா போதும். அடுத்த வாட்டி வரும்போது நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தூக்கி விடுறியா? ஐயே, எழுந்திருச்சு வா. Let me tell you about Christmas magic. I'm sorry, நீங்களா எனக்கு அக்கறை இருக்குன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாட்டியோட மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர எனக்கு டைம் இல்ல. அவங்களே பஸ்ல போக சொல்லு. குட் பை. யார்கிட்ட வேற வேலை இல்ல. Let me show you Christmas magic. It's the best kind of sorcery I know. With the angels இன்னும் இங்கதான் இருக்கு. இன்னும் அங்கதான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது திரும்ப என்கிட்ட வந்திருக்கணும். அப்போ மெஷின்ல ஏதோ பிரச்சனை. ஃபிக்ஸ் இட் நவ. இல்லனா அடுத்த டெஸ்ட் உங்களை ஒருத்தனை வச்சு பண்ணுவேன். எஸ் மாம். பாத்ரூம். அப்படிதான். அவ புரோக்கர் ஐஸ் ஆக்கிட்டா. பேசக்கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டா. அவனை வெளியே எடுக்கிறதுக்குள்ள அவன் யூஸ்லெஸ் ஆயிடுவான். என் டீம் போல்ல நேத்து நைட்டோட சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிருக்காங்க. இத பாரு. அது அவதானா?
கிட்டத்தட்ட அவ ஒரு ஷேப் ஷிஃப்டர். ஆக்சுவலி அவ ஒரு 90 வயசு ஓகர். அவளோட 13 பசங்களும் அவ கொல்ல சொன்னா கொன்னுடுவானுங்க. ஆ, ஷேப் ஷிஃப்டர்ஸ் ட்ராக் பண்றதே கொடுமையான வேலை. அவ எல்லாரையும் தண்டிக்க போறேன்னு சொன்னா, எல்லா லெவல்லையும். அவ சொல்லாத விஷயத்த பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. ஆனா அவ நெகோஷியேட் பண்ணலையே. டிமாண்ட்ஸ் இல்லாம யாரையாவது கிட்னாப் பண்ணா அது எப்பவும் நல்லபடியா முடியாது. நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு லீடும் இப்போ ஐஸா இருக்கான். அதுக்கு காரணம் இவன் தான். கேல் இப்படி பேசாத. யா கேல், இப்படி பேசாத. சரி சொல்லு, நீ என்ன பண்ணுவ? பொதுவா நான் சில கிரெடிட் கார்ட்ஸை செக் பண்ணுவேன். அப்புறம் செல்போன் டவர்ஸை பார்ப்பேன். அவங்க ஃபுட் பிரிண்ட்ஸை கண்டுபிடிப்பேன். ஆனா இதுவரை ஒரு விச்ச தேடினதில்ல. டேட் பண்ணிருக்கேன் இல்ல கேல்? நானும் பல விச்சஸை டேட் பண்ணிருக்கேன். இப்ப என்ன சொல்ல வர? உங்ககிட்ட அது மாதிரி எனக்கு தெரியாத ஏதாவது ஃபுட் பிரிண்ட் இருக்கா? என்னால மனுஷங்களோட வழியை தான் சொல்ல முடியும். யூடிஎம்ஸ்ல ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாமா? அப்படின்னா அன்ஆத்தரைஸ்ட் டெப்ளாய்மெண்ட்ஸ் ஆஃப் மேஜிக். நிறைய இருக்கு, ஆனா எப்பவும் நடக்கிறது தான். நைரோபில கொஞ்சமா சூனியம் வச்சிருக்காங்க. சாண்டியாகோ அண்ட் நியூஆர்லியன்ஸ்ல ஃபியூச்சர் பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கு. இல்ல, அவ ஒரு காஞ்சுரர். ஓ, நிறைய கான்ஜுரேஷன்ஸ் இருக்கு. 8 நாளைக்கு முன்னாடி சில மணி நேரங்கள்ல ஜெர்மனி கிட்ட சில ஒலி அதிர்வோட எதிரொலி கிடைச்சிருக்கு. அவரோட பிரதர். யாரோட பிரதர்? நிக். சாண்டாக்கு பிரதர் இருக்காரா? அடாப்டட். எஸ். அவ பிரதரோட கூட்டு சேர்ந்திருக்கா. அப்படி சொல்ல முடியாது. அவரோட இடத்த தவிர எங்கேயும் நிக்க கட்டி வைக்க முடியாது. யோசிச்சு பாரு, ஒரு மறைக்கப்பட்ட டோமுக்கு கீழே இருக்கு. அதோட நம்ம ஒப்பந்தப்படி அங்க மோராக்கு அதிகாரம் கிடையாது. அவனும் வெளியே வரக்கூடாது, நாமளும் போக கூடாது. அதான் டீல். நாம உள்ள போய் ஒருவேளை நிக்க இல்லனா மோரா போக கூடாது, ஆனா நாங்க போலாம். அதோட உள்ள போறது தெரிய வராது. கேல், நமக்கு 17 hours தான் இருக்கு. அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டே இரு. இன்னும் 2 ஹவர்ஸ்ல பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அவங்க தயாரா இருப்பாங்க. எதுக்கு தயாரா இருப்பாங்க? கிறிஸ்மஸ் இல்லாம போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஹே, உங்ககிட்ட அந்த வண்டர் வுமன் ஆக்ஷன் ஃபிகர் இருக்குமா? ரொம்ப ஆசைப்படாத. கம் ஆன். உள்ளவா. வரேன் வரேன். Es ist unglaublich, dass sie keine Essential Oils haben. ஹே, டிலன் உன்னை இன்னைக்கு நைட் அவன் கான்சர்ட்டுக்கு வர சொன்னா நீ நோ சொல்லிட்டியா? என்ன? இல்ல, அப்படி ஒண்ணும் சொல்லல. அவன் அது மொக்கையான கான்செப்ட், நான் போறதே வேஸ்ட்னு தான் சொன்னான். நீ அங்க வரத அவன் விரும்பலனா அந்த கான்சர்ட்ட பத்தி உன்கிட்ட பேசிருக்க மாட்டான். அதோட பேரண்ட்ஸ்க்கு இன்விடேஷனே தேவையில்லை. அவங்களாவே போகணும். அது கிட்டுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பேரண்ட்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. இதெல்லாம் எனக்கு சரி வராதுன்னு நம்ம 2 பேருக்குமே தெரியும். அவன் நான் வரணும்னு நினைச்சிருந்தா அவனே என்ன கூப்பிட்டுருக்கணும். அவன் எப்படி கூப்பிடுவான் ஜாக்? அவன் சின்ன பையன். அவன் கூப்பிட்டு என்னைக்கு நீ வந்திருக்க? ஒலிவியா, நான் வேலையா இருக்கேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்லக்கூடாது ஜாக். என்ன பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஏன்னா அது ரொம்ப ஈஸி தான். கான்சர்ட் 7 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. ஆனா என்னால 7 மணிக்கெல்லாம் வர முடியாது. நீயே கொஞ்சம் டிலே. நான் எதுவும் சொல்ல மாட்டேன்.